வணக்கம்ங்க எல்லாத்துக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஏதோ இருக்கிற பரவாயில்ல. சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 420 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து தேவையில்லாமல் யூடியூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுதான் மெயின். வேறு முதல்ல எப்போ 150க்கு மேலே கொண்டுகிட்டே போகல. 150க்கு மேலே 170க்கு மேலே போகாது. எப்போ இத்தனை வருஷம் 20 வருஷம் அது சுகர் வந்து இவ்வளோ நாளும் அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன். இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து பல பேர் வந்து பல விதமாக பேசி இல்லை நான் தெரியாமல் ஒன்று கேட்டுக்கிறேன். யூடியூப்பில் வந்து இப்படியெல்லாம் பேசி ஒருத்தர் மன உளைச்சல் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நானாக போய் வாண்டடாக போய் நான் யாரையுமே திட்டுறதோ பேசுகிறதோ அவங்களுக்கு கெடுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு எப்பவுமே வராது. ஒரு இத்தூண்டாக இருந்தாலும் அதை நான் ஒழிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி எனக்கு வராது. அதை சொல்லிடுவேன் யதார்த்தமாக. எந்த இதுலேயுமே வந்து ஒரு 10,000 ரூபா கை கிடைக்கட்டும், பக்கத்துல இருந்து யாராவது போட்டாங்கன்னா கூட இருந்தாங்க உங்கள் காசு விழுந்து கீழே விழுந்துருச்சுன்னு தான் கொடுத்துருணும்னு நினச்சியா நான் எக்காரணத்தை கொண்டு நான் அது பண்ண மாட்டேன். நிறையா எனக்கு அந்த வகையில் ஏமாற்றிருக்காங்க. ஏமாற்றிட்டு போயிட்டு போகிறாங்க, இன்னும் ஏமாற்றிட்டே இருக்காங்க. அப்போ கூட நான் பாவம் அப்படின்னு பார்த்து தான் நான் ஒன்றும் செஞ்சிடறேன். ஆனால் இனிமேல் வந்து இந்த குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பழகுன அடுத்த செகண்டே வந்து அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்க, இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்னால் தாங்கிக்க முடியாமல் கொடுக்குறேன். எனக்கே இருக்காது, நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அது வேறு மாதிரியாக போய் 10,000 வரைக்கும் 15,000 வரைக்கும் இல்லை 30,000 40,000 வரைக்கும் போயிடுது. அது வரைக்கும் கரெக்டாக கட்டிகிட்டு இருப்பாங்க போகும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே ஸ்டக் ஆகிடுறாங்க. நிறையா ப்ராப்ளம் இன்னும் எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறேன். அப்போவுமே எனக்கு வந்து மண்டையில் மசாலா இல்லை. நான் அதை தான் நான் சொல்லிக்க முடியும். ரொம்ப 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 மன உளைச்சலாக இருக்குது. அந்த காசு வாங்குறப்ப இருக்கிற ஒரு புத்தி திருப்பி கொடுக்குறப்ப ஏன் அந்த மனசு வரமாட்டேங்குது? அவங்கள பார்த்தா பாவமாக தெரியாது அவங்களுக்குலாம்? கையேந்து வாங்குறீங்கள, வாங்கி திங்குறீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியே வராதா? அவங்க மாத்திரம் மனுஷன் தான், நானும் அவங்களும் நானும் ஒரு மனுஷன் தான், நீங்களும் ஒரு மனுஷன் தான். நான் ஒன்று பீரங்கி குண்டு மாதிரி இப்படி இரும்புலேயே தயாரித்து வச்சிருக்கலையே என் மனசு வந்து நல்லா திடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. புரியுதுங்களா? கொடுத்து போட்டு என்னால் ஒவ்வொரு செகண்டும் நான் எந்தளவுக்கு ரொம்ப டென்ஷன் மன உளைச்சல் ஆகிட்டு சுகர் அதிகமாகிடுச்சுங்க. 420 வந்துருக்குது இப்போ சுகரு. எக்ஸ்ட்ரா வந்து இப்போ டானிக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. நேற்று போய் அப்போலோவில் போய் செக் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு மிஷின் கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மிஷினை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? மனசு ரொம்ப சோர்வு, அப்படியே தூக்கமாக வருதுங்க. எதுவுமே என்னால் பேசி இது பண்ண முடியல. பயங்கர தூக்கம் வருது. என்னடா வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இது ஒரு இருக்க வரைக்காத ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு எனர்ஜியோடு இருக்க முடியல என்னால். இது என்னுடைய தலையெழுத்தா இல்லை கடவுள் இப்படி தான் ஒரு தலையில் எழுதியிருந்தாருன்னு தப்பாது, இப்படி தான் எழுதியிருந்து பாடுறது. என்னென்ன பாவம் பண்ணணும் போன ஜென்மத்தில் யாருக்கு தெரியும்? அது இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சில பேர் நல்லதுன்னு போனால் கூட கெட்டதே திருப்பி நமக்கு வருது. என்ன பாவம், ஐயோ போயிட்டு போகிறாங்களே அப்படின்னு பண்ணோம்னா நமக்கு தான் ஆப்பு வச்சு விட்றாங்க. அப்படி தான் நடந்துட்டு போய்கிட்டு இருக்குது. எப்படியோ ஒன்று போயிட்டு போகுதுங்க. எப்படி நினைக்கிறாங்களோ நினைக்கிறவங்க நினச்சிட்டு போயிட்டு போகிறாங்க. எனக்கு மட்டும் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் தோணுது. யாரையாவது பார்த்துட்டு எப்போது ஐயோ அப்பா அப்படின்னா டக்குன்னு தூக்கி கொடுத்துட்றேன் நான். அது வந்து ரொம்ப தப்பாக போய்கிட்டு இருக்குது. பேட் கமெண்ட் போட்டு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்கள் போடுறவங்க பெரியவங்களாகவே இருந்துட்டு போயிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் கடவுள் காப்பாற்றுவார், கைவிட மாட்டார் சிவபெருமான், அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து அந்த என்னை வந்து தாக்குறீங்க பாருங்களேன், மனசளவில் பேச்சளவில் வார்த்தைகளால் இல்லை ஒரு லைவ் போட்டால் பேக் கமெண்ட் போட்டு அந்த இதில் கொள்கிறீங்க. அதெல்லாம் வந்து கடவுள் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். என்ன நான் கொடுத்ததை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் பாடுவார். அது ஏதோ ஒரு பாட்டு படம் ஞாபகம் இல்லை, நல்ல படம். அந்த மாதிரி நீ கொடுத்ததை உனக்கே திருப்பி கிடைக்கும். என்ன கண்டிப்பாக கடவுள் திருப்பி கொடுப்பாரு. அடுத்தவங்க வந்து ரொம்ப ஏளனமாக பேசி அவங்க இப்படி போகணும் அப்படி போகணும்னு நினச்சது கண்டிப்பாக அந்த பலாபலன் உங்களுக்கும் தாக்கம் வரும். அது புரிஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே பண்ணுறதுனா பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் கொடுப்பார். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறாங்களோ காசு வாங்கிட்டு கொடுக்காம அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், முட்டாள்தனமான வேலைன்னு எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.